ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்கள் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக வருஷம் 15,000 முதல் 20 லட்சம் வரை கொடுக்குறாங்க. எஸ், இது எஜுகேஷன் லோன் இல்லை, ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த பணத்தை நீங்கள் திருப்பி பேங்க்குக்கு கட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ ஏங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி யார் வேணாலும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக உதவி செய்யணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. அண்ட் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை எஸ்பிஐ எப்படி உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கு உதவி செய்கிறாங்க, அண்ட் இது என்ன ஸ்காலர்ஷிப், யாருக்கு இது எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் லாஸ்ட் டேட் என்ன, இது எல்லாத்த பற்றியும் தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது ஒரு இண்டிபெண்ட் வீடியோ, ஸ்பான்சரோ இல்லை ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த வீடியோவை எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் உங்களோட ஓன் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணி 75 இயர்ஸ் ஆகுது. அதை முன்னிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆயிஷா ஸ்காலர்ஷிப் 2025. ஸோ இவங்களோட மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் வழியாக ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஒவ்வொரு வருஷமும் 15,000 20 லட்சம் வரை கொடுக்குறாங்க. உங்கள் குழந்தைங்களோட கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இது கொடுக்குறாங்கிறதாகவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரி, யாருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு தென் எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக முதல்ல இருக்கணும். செகண்ட், 9th to 12th படிச்சிருக்கவங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். 9th ஸ்டாண்டர்டில் இருந்து தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன், அதாவது யூஜி பிஜி படிக்கிறவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த டிகிரி நீங்கள் இருந்தாலும் இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்றதையும் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற எந்த டிகிரி நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐஐடி ஐஐஎம்ல நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அப்ராடில் போய் படிக்கணும்னு நினச்சாலுமே உங்களாலையும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வர இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கீழே ஹைப்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் பண்ணும். அண்ட் நீங்கள் பண்ணுற அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இப்போவே அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போல் புது புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பற்றி இங்கே நம்ம பார்த்துடலாம். அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். உங்கள் குழந்தைங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஸ்காலர்ஷிப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். தென் உங்கள் குழந்தைங்களோட மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அது 75% மேலே இருக்கணுமா. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு 10% ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ மற்ற எல்லா கேஸ்ட்லேயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க்ஸ் எடுத்திருந்தா தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 67.5% மார்க் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், உங்கள் ஃபேமிலியோட வருஷ வருமானம் 3 லட்சத்தை தாண்டக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
போஸ்ட் கிராஜுவேட், யூஜி கிராஜுவேட், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களோட மார்க்ஸ் சேம் 75% இருக்கணும். ஆர் உங்களோட சிஜிபிஏ பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 7 இருக்கணுமா. அண்ட் எஸ்சி எஸ்டியில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸில் 10% ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் தான் 67.5% ஆர் 6.3 சிஜிபிஏ எடுத்திருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தென் 6 lakhsக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூஷனில் டாப் 300 ரேங்க்ஸ் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கணும். அண்ட் இதை எப்படி செக் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத இங்கே பார்த்துடலாம். டாப் 300 இன்ஸ்டியூஷனில் மெடிக்கல் டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கும் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே 75% தான் ஆர் 7 சிஜிபிஏ இருக்கணும். எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேம் 10% ரிலாக்ஸேஷன். ஸோ 67.5% ஆர் 6.3 சிஜிபிஏ இருந்தாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களோட குடும்ப வருஷ வருமானம் 6 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் படிக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மற்ற கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இப்படி. ஸோ டாப் 200 வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வர யூனிவர்சிட்டியில் படிக்க விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேம் உங்களோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 75%க்கு மேலே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் சேம் உங்கள் குடும்ப வருஷ வருமானமும் 6 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஒரு செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் 15,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 75,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப்பில் கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 4.5L ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஐஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருஷம் 2 lakh ரூபீஸ் தராங்க. ஐஐஎம்மில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 5 lakh வர வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓவர்சீஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20 lakhs வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல உங்கள் மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் எஸ்பிஐயோட அஃபிஷியல், அதாவது SBI Aisha Scholarship.co.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸையுமே பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க எந்த கேட்டகரியில் வராங்கன்றதையும் பாருங்கள். 9th to 12th யூஜியா, பிஜியா, மெடிக்கலா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் லாகின் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ளீஸ் நல்லா ரீட் பண்ணி தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்குற நெசசரி டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. தென் டேர்ம்ஸை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தென் சப்மிட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவே தான், உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இவங்களோட வெப்சைட்லேயே கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்றா உங்களுக்கு சொல்லிடுறேன். அகாடமிக் ரெக்கார்ட்ஸ், ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட், அட்மிஷன் ப்ரூஃப், பர்சனல் டாக்குமெண்ட் அண்ட் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் இந்த வருஷம் November 2025 தான். ஸோ இன்னும் 16 நாள் தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் இப்போவே ஸ்டெப் எடுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க படிப்புக்கு நீங்கள் பண்ணுற ஒரு
மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். அண்ட் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷினும் இருக்குது. அதை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களால் மேக்ஸிமம் டவுட்ஸை உங்களால் கிளியர் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அவங்களோட வெப்சைட்டை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இது போல் டிஃப்ரெண்ட் வீடியோஸை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வர முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு தேங்க்யூ. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.